ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்வே ஸ்லாப் டிசைன் பார்க்கலாம். ஸோ அதில் நியூ ப்ராஜெக்ட்டு, செலக்ட் ஸ்பேஸு, மீட்டர், கிலோமீட்டர், ஸ்ட்ரக்சர் டயக்ராம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆட் பீம் ஃபினிஷு. ஸோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ 0. ஸோ ஃபஸ்ட்டு நோடு உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும் பார்க்கலாம். ஸோ நம்ம நோட் கர்சர் எடுத்தோம்னா நமக்கு இந்த நோடு மட்டும் செலக்ட் ஆகும். பீம் கர்சர் எடுத்தோம்னா பீம் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணுறது நோட் கர்சர். இப்போ நோட் கர்சரில் ஸ்டார்டிங் நோடு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அகைன் பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+C Ctrl+V கொடுத்துட்டு எக்ஸ் டிஸ்டன்ஸில் எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும், ஒய் டிஸ்டன்ஸில் எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒய் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் கொடுங்க, எக்ஸ் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் கொடுத்து பாருங்கள். ஸோ ஒய் டிஸ்டன்ஸில் நான் வந்து 10ன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ இதை வந்து நான் இது பண்ணாமல் இந்த நோடை நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிவிட்டு அகைன் இந்த நோடை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ப்ளஸ் பேஸ்ட்டு எக்ஸ் டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. அகைன் இந்த 2 பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஒய் டிஸ்டன்ஸு ஒரு 5 மீட்டர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த 4 பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணி மறுபடியும் காப்பி ப்ளஸ் பேஸ்ட் கொடுக்கும்போது இசட் டிஸ்டன்ஸில் ஒரு 5 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 5, இசட் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக நமக்கு 8 நோட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த 8 நோட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஜியாமெட்ரியில் போய்ட்டு கனெக்ட் பீம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்ன பீம் கனெக்ட் ஆகிருக்கோ, நோடு க்ரியேட் ஆகிருக்கோ அது கனெக்ட் ஆகும். அந்த நெக்ஸ்ட்டு ஜியாமெட்ரியில் போய்ட்டு கனெக்ட் பீம் அலாங் ஒய் ஆக்சிஸ் அண்ட் தென் ஜியாமெட்ரியில் கனெக்ட் பீம் அலாங் இசட் ஆக்சிஸ். ஸோ தெர் ஆர் இந்த LY by LX டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். LY by LX டிஸ்டன்ஸில் 10/5 மீன் 2ன்னு வரும். ஸோ LYயோட டிஸ்டன்ஸ் 10, LXயோட டிஸ்டன்ஸ் 5னா 2 அப்படின்னு வரும். ஸோ 2 ஆர் கிரேட்டர் தென் 2 அப்படின்னா 1 ஏ ஸ்லாப்னு சொல்லுவோம். 2 கீழே இருந்ததுன்னா அது 2 ஏ ஸ்லாப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய மெம்பர் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் டாப் போர்ஷனில் வந்து நம்ம இதை வந்து ஸ்லாபாக கன்சிடர் பண்ணலாம். இந்த இதெல்லாமே காலம் உங்களுக்கு பீம் இருக்கும். ஸோ இப்போது நான் கொடுக்கக்கூடியது ஆட் 4 நோடட் பிளேட் கமெண்ட்ஸ். ஸோ டாப் போர்ஷனாக பிளேட்டாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ பிளேட்டுங்கிறத கன்சிடர் பண்ணிட்டேன்னா எனக்கு பிளேட்டு நோடு எடுத்து பிளேட் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரலில் போய்ட்டு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டியில் டிஃபைன், நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள், ஸோ 0.23 or 0.45, ஆட் க்ளோஸ். நெக்ஸ்ட்டு செலக்ட் திக்னஸ், ஸ்லாபோட திக்னஸ் என்னங்கிறத செலக்ட் பண்ணணும். 0.15 ஸ்லாப் திக்னஸ்ஸு, ஆட் க்ளோஸு. ஸோ ரெக்டாங்கிள் அசைன் டு வியூ. ஸோ எங்கெங்கெல்லாம் ரெக்டாங்கிள் போட்டிருக்கோமோ அந்த பீம் காலம் எல்லாமே ரெக்டாங்கிளில் செலக்ட் ஆகிருக்கு. அந்த பிளேட் திக்னஸ் அசைன் டு வியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளேட் எங்கே போட்டிருந்தோமோ அந்த இடத்துக்கு நம்ம பிளேட் திக்னஸ் அசைன் ஆகிடும். ஸோ R1 R2 செலக்ட் ஆகிடுச்சு. அது நெக்ஸ்ட்டு கோ டு சப்போர்ட் கண்டிஷன். ஸோ சப்போர்ட்டில் க்ரியேட் சப்போர்ட் அண்டு ஃபிக்ஸ்டு, ஆடு அண்டு யூஸ் கர்சர் டு அசைன் டு வியூ கொடுக்காதீங்க, யூஸ் கர்சர் டு அசைன் கொடுங்க. ஏன்னா அசைன் டு வியூ கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நோட் பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் கிளிக் ஆகும். ஸோ யூஸ் கர்சர் டு அசைன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கர்சரை உள்ள மூவ் பண்ணும்போது எந்த நோட்டில் நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த சப்போர்ட்டில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நமக்கு ஒரு 1 வே ஸ்லாப் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட 3D ரெண்டரிங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ 3D ரெண்டரிங் வியூவில் நமக்கு ஒரு 1 வே ஸ்லாப் அப்படிங்கிறது ரெடி ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோட் அண்ட் டெமினிஷனில் போகிறோம். ஸோ லோட் அண்ட் டெமினிஷனில் லோட் கேஸ் டீட்டெயிலு, ஸோ ஆடு என்ன டைப்ஸ் ஆஃப் லோடு அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஃபஸ்ட் ஒன் டெட் லோடு கொடுக்குறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஒன் லைவ் லோடு கொடுக்குறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோட் கேஸ் 1ல் போய்ட்டு ஆடில் போய்ட்டு
செல்ஃப் வெயிட் -1 ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. ஸோ தட் க்ளோஸு. நெக்ஸ்ட் லோட் கேஸ் 2ல் ஆடில் போய்ட்டு லோட் கேஸ் 2 கிளிக் பண்ணிவிட்டு ஆடில் போய்ட்டு மெம்பர் லோட் கொடுங்க. யூனிஃபார்ம் ஃபோர்ஸு ஒரு -24 kN/m கொடுத்துருக்கேன். ஆடு க்ளோஸு. அதே இது லோட் கேஸ் 2ல் ஆடில் போய்ட்டு ஃப்ளோர் லோடு கொடுக்குறேன். ஸோ ஃப்ளோர் லோடு அப்படிங்கிறது நம்ம எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுத்தோமோ அதோட ரேஞ்சஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு -35 kN/m அப்படிங்கிறது ஃப்ளோர் லோடு ப்ரெஷர் லோடாக கொடுக்குறேன். ஸோ ஒய் ரேஞ்சஸில் 0 அண்டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 5 கொடுத்துருந்தேன். அந்த எக்ஸ் ரேஞ்சஸில் மினிமம் 0, ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, மேக்ஸிமம் 10 மீட்டர் கொடுத்துருந்தேன். இசட் ரேஞ்சில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 5. ஸோ இதை கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ செல்ஃப் வெயிட்டை நான் என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணுறேன். யூஸ் கர்சர் டு அசைன் டு. ஸோ அசைன் டு வியூ கொடுத்தீங்கன்னா நம்ம எங்கே வெயிட் போட்டோம்னா அங்கே அந்த நமக்கு செல்ஃப் வெயிட்டு ஆட் ஆகிடும். அந்த நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளோர் லோடு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து மெம்பர் லோடு. அசைன் டு வியூ அசைன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் லோடும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ அந்த லோடு கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ லோடு அசைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கமெண்ட்ஸில் போய்ட்டு ப்ரீ அனாலிசிஸ் பிரிண்ட்டு மெம்பர் இன்ஃபர்மேஷன் டு வியூ ஓகே அண்ட் கமெண்ட்டு ப்ரீ analysis perform analysis select all then okay commands post analysis enter result yes and next analyze run and analyze save the structures. ஸோ நமக்கு அவுட்புட்டு இதில் வந்துடும். எவ்வளோ எரர்ஸு என்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 0 எரர் 1 வார்னிங் இருக்குது. ஸோ இது அவுட்புட் ஃபைல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ராசஸிங் மோட் எனேபிள் ஆகிருக்கும். போட்டு மோட் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங். ஸோ போஸ்ட் ப்ராசஸிங்கில் லோட் கேஸ் 1 அண்ட் அப்ளை ஓகே. ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரியாக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது பார்த்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் மூமெண்ட் என்ன இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். லோட் கேஸு என்னென்ன ஹரிசாண்டல் வெர்டிகல் மூமெண்ட் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு நோட்லேயும் அப்படிங்கிறது வந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அது பீம் மோட் எடுத்துக்கிட்டோம்னா பீம் மோட் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நோடில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன்ஸு இந்த பீமில் உங்களுக்கு கிராஃப் எடுத்து பாருங்கள். கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மெம்பரில் இருக்கக்கூடிய மூமெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷோ ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸஸில் போய்ட்டு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பார்க்குறதுக்கு கிராஃப் பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, பீம் ஸ்ட்ரெஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு மெம்பர் எடுத்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷியர் பெண்டிங் என்ன அப்படிங்கிறது கேட்கும். என்ன லோட் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, 2 லோட் கேஸ் கொடுத்துருக்கீங்களா. ஃபஸ்ட்டு லோட் கேஸ் 1 செல்ஃப் வெயிட் ஆஃப் பீமு, லோட் கேஸ் 2 வந்து நம்ம மெம்பர் லோடு கொடுத்துருக்கோம், ஃப்ளோர் லோடு கொடுத்துருக்கோம். ஸோ லோட் கேஸ் 2 கொடுக்கும்போது நமக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ மூமெண்ட்டு பெண்டிங் என்ன அப்படிங்கிறது நம்ம அந்த கர்சரை மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லேயும் எவ்வளோ மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே கால்குலேட் பண்ணி ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப்ளெக்ஷனை பொறுத்தவரை லோட் கேஸ் 1 வந்து செல்ஃப் வெயிட் கொடுத்துருக்கேன். லோட் கேஸ் 2 வந்து பாயிண்ட் லோட் அண்டு ஸோ அதில் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்திருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணியது ஒரு பீம் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பிரிண்ட் அவுட்டோட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே தேங்க்யூ. இதுக்கு அடுத்தது நம்ம காங்கிரீட் டிசைன் பார்க்கலாம். ஸோ காங்கிரீட் டிசைன் அப்படிங்கிறது நார்மலாக நீங்கள் செய்யக்கூடியது. ஸோ அதை நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.